ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயம் வரும். அது தாமதிப்பது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபகுக் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தரிசனங்கள் ஒவ்வொன்றும் குறித்த காலத்தில் அது நிச்சயம் நிறைவேறும். அவருடைய தரிசனம் அது எப்படிப்பட்டது என்பதை குறித்து அதில் சொன்னார். நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம், யோசேப்புக்கு ஆண்டவர் காண்பித்த தரிசனங்கள், அவனுடைய வாழ்க்கை குறித்து சொன்ன தரிசனங்கள், ஏசாயாவுக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனங்கள், அது ஜனங்களுடைய ரட்சிப்பை குறித்து காண்பித்த தரிசனங்கள், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் காண்பித்த தரிசனங்கள், இன்னைக்கு நாம் வேதாகமத்திலே அவர்கள் கண்டு எழுதி வைத்து போன தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இங்கே ஆபகுக்கை கொண்டு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நமக்கு சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்கள் சிலது தாமதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த தரிசனம் குறிக்கப்பட்ட காலத்தில் தான் அது நடக்கும். ஆகவேதான் இயேசுவும் நீங்கள் பாருங்கள், இந்த குறித்த காலத்தில் அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் எந்த காலத்தில் குறித்திருந்தாரோ அந்த காலத்தில் தான் அவர் வெளிப்பட்டார். நமக்கும் தரிசனங்கள் அப்படித்தான். வேதம் சொல்லுகிறது, முடிவிலே அது விளங்கும். புரியவே புரியாது. சில நேரங்களில் நமக்கு கிடைத்த தரிசனம் ஒரு மாதிரி இருக்கும், நம்முடைய சூழ்நிலைகள் வேறு விதமாக இருக்கும். யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் சகோதரர்கள் விழுந்து பணிவார்கள் என்பது. ஆனால் யோசேப்பையோ சகோதரர்கள் அடிமையாக விற்று போடுகிறார்கள். சகோதரர்கள் தகப்பன் வீட்டு ஆசீர்வாதங்களிலே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் தகப்பனுக்கு பிரியமானவரோ அந்நிய தேசத்திலே அடிமையாகி கிடக்கிறார். அனைத்தையும் அடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவர்கள் அப்பா விட்டு சொத்திலே தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க ஒரு நபர் இல்லாததினாலே இன்னும் அதிகமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்து அப்பாவோடு கூட இருந்து தன் சகோதரர் செய்து வந்த தவறுகளை சுட்டி காண்பித்து வந்த யோசேப்போ, தேவனுடைய தரிசன ஆவியை பெற்றிருந்த யோசேப்போ இப்பொழுது அடிமையாக எகிப்து தேசத்திலே கண்ட தரிசனத்திற்கும் தனக்கு நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் சொல்லுகிறார், தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கண்ட தரிசனங்களுக்கும் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கும் வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது முடிவிலே அது விளங்கும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் குறித்த காலம் வரை அவருடைய அந்த தரிசனம், அவருக்கு சொல்லப்பட்ட வசனம் அவனை புடமிட்டதாக வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. தேவ தரிசனங்கள் அது நிச்சயம் நிறைவேறும். ஆகவே தான் சொல்லுகிறார், தேவனால் அருளப்பட்ட தரிசனம் அது முடிவிலே விளங்கும் என்று முதலாவது சொல்லுகிறார். அதற்கு பின்பு சொல்லுகிறார், அது பொய் சொல்லாது. அது உங்களுக்கு காண்பிக்கப்பட்டபடியே அது அப்படியே நிறைவேறும். உங்களுக்கு என்ன சொன்னாரோ, என்னை காண்பித்தாரோ, அது அப்படியே நிறைவேறும் என்பதை குறித்து இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி என்னால் ஆண்டவர் காண்பிக்கிற தரிசனங்கள் அது நிச்சயமாக அது பொய் சொல்லாது என்று சொன்னால், அது எதை நமக்கு சொல்லுகிறதோ, அந்த தரிசனம் எதை நமக்கு காண்பிக்கிறதோ அது நிச்சயமாக அது நிறைவேறும். அது பொய்யானது அல்ல என்பது தான்.
அதற்கு பின்பு அதை சொல்லுகிறார், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. சில நேரங்கள் தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் சற்று தாமதிக்கலாம். ஆனால் அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு என்று சொல்கிறார். தரிசனம் சில காரியங்கள் குறித்த காலத்துக்கு வச்சிருக்கிறதுனால நமக்கு புரியாம அவசரப்பட்டு சில காரியங்களுக்குள்ளாக நாம் ஓடுகலாம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும்பா, நீ அதற்கு கொஞ்சம் பொறுமையாரு, அவசரப்படாத, நீ காத்திரு, அதற்கு கொஞ்சம் காத்திரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அதனுடைய நேரம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் கானா ஒரு கல்யாண வீட்டிலே தன்னுடைய முதல் அற்புதத்தை செய்கிறார். இயேசுனுடைய தாயார் வந்து கேட்கிறார்கள், இங்கே திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது இயேசு சொன்னார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்று. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பிதாவினுடைய வேளையை அறிந்து அதற்கு காத்திருந்து அந்த வேளையிலே அவைகளை எல்லாம் நிறைவேற்றினார். ஆகவே இன்றைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள், காண்பிக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள், அது நிச்சயம் நிறைவேறும். அது கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதாவது தரிசனம் என்பது தேவனால் அருளப்படுகிற தரிசனமும் உண்டு, நம்மளா ஒரு தரிசனத்தை வைத்துக் கொள்வதும் உண்டு. நமக்குன்னு ஒரு தரிசனத்தை அப்படின்னா இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்படுகிறது உண்டு. இது இப்பொழுது கர்த்தருடைய ஆவியினால் பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வார்த்தை கர்த்தரால் உண்டாயிருக்கிற தரிசனத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். அப்போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் பாருங்கள், தங்களுக்கு இது என்னுடைய தரிசனம் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை செய்வார்கள். அது அவர்கள் சுய விளம்பரத்திற்காக செய்யலாம் அல்லது சுய பேர் புகழுக்காக செய்யலாம். ஆனால் இது தேவனால் கொடுக்கப்படுகிற தரிசனம். இந்த தரிசனம் அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவனால் அருளப்படக்கூடிய தரிசனம் அது நிச்சயமாக வரும். என்ன தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அது நிச்சயமாய் வரும். யோசேப்புக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனம் நிச்சயமாய் நடந்தது. அவர்கள் அவருடைய பாதத்திலே, யோசேப்பினுடைய பாதத்திலே வந்து விழுந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய தகப்பனார் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அத்தனை பேரும் பாதத்திலே வந்து விழுந்து கிடந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தேவன் காண்பித்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவனுடைய தரிசனம் நிறைவேறினது. அதே போல இன்றைக்கும் கூட தேவன் உங்களுக்கு காண்பித்திருக்கிற தரிசனங்கள் அது குறித்த காலத்திற்கென்று அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது நிச்சயம் நிறைவேறும். அது முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள், அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறதாகவே தரிசனம் காண்பிக்கப்பட்ட நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் எதுவும் நடக்கவில்லையே, நான் அதை செய்யட்டும் என்று சொல்லி அல்ல, நீங்கள் அதற்கு காத்திருங்கள். அதை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதை செய்ய வேண்டிய விதத்தில் செய்வதற்கான அனுகூல வாசல்களை திறப்பார். அதற்கு முந்திக் கொள்ளாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை அற்பமாய் எண்ணாதிருங்கள். தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள். நிச்சயமாக கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அது இனி தாமதிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார், ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்ய வல்லமையுள்ள தேவன். அவர் நமக்கு சொன்னதை செய்கிற தேவன். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினவர் அதை அப்படியே நிறைவேற்றினார். இன்றைக்கும் கூட யோசேப்புக்கு காண்பித்தவர் அப்படியே நிறைவேற்றினார். தாவீதுக்கு வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார், இனியும் நிறைவேற்றுவார். இன்றைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள், கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் அவர். ஆகவே தரிசனத்தை பெற்றவர்கள் அதற்கு காத்திருங்கள். நிச்சயமாக அது வரும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அது வரும். அதற்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுவார். அது பொய் சொல்லாது. தேவனால் அருளப்பட்ட தரிசனம் அது நிச்சயமாக நிறைவேறும். அது பொய்யுரையாத தேவனுடைய தரிசனம்
ஆகவே அவர் கொடுக்கிற தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்.